முக்கியமான திரை பிரபலங்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். கடை லீவா? இதுக்காக யாராவது கடைக்கு லீவ் விடுவாங்களா? ஃபோனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஆனே ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? தம்பி, ஆட்டோ வேணுமா? போகலாண்ணா, மொபைல் கடைக்கு வண்டி விடுங்க. தம்பி, ஓட்டெல்லாம் போட்டிங்களா? வேறு ஏதாவது பேசுங்கண்ணா, நானே ஃபோன் ஆன் ஆக மாட்டேன்னு டென்ஷனில் இருக்கேன். ஏங்க ஐயா, எங்கே போகணும்? ஓட்டு போட போகணுங்க. ஐயா, எந்த ஸ்கூல்னு சொல்லுங்கள், இறக்கி விடுங்க ஐயா. தம்பி, வாக்காளர் உதவி மையத்தில் தகவல் சொல்லியிருக்கேன். அங்கேருந்து வண்டியும் உதவிக்கு ஆளும் அனுப்புகிறாங்க. நான் அதில் போய் ஓட்டு போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கிளம்பலாம். என்னண்ணா நடக்குது இங்கே? அங்கே என்னடானா ஒரு ஓட்டுக்காக கடையை லீவ் விட்டு போயிருக்காங்க. இங்கே என்னடானா ஒரு ஓட்டுக்காக வண்டி அனுப்பி ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஓட்டு என்ன அவ்வளோ முக்கியமாண்ணா? தம்பி, ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம்தான்ப்பா. அதுக்காக தான் எல்லாருமே ஓட்டு போடணுன்னு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு சாய்வு பாதை மற்றும் சக்கர நாற்காலி, கழிவறைகள், சக்கர நாற்காலிக்கு உதவியாளர், அழைத்துச் செல்வதற்கு வாகனம், குடிநீர், வாக்குச்சாவடியில் போதுமான நிழல் மற்றும் இருக்கை வசதிகள், வாக்காளர் உதவி மையம், முறையான விளக்கு மற்றும் மின்சார வசதிகள், மருத்துவ பெட்டி, அடையாள பலகைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தனி வரிசை, அது கூட கைபேசி வைப்பு வசதியும் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தம்பி, இந்த கடை லீவுப்பா. சரிண்ணா, வண்டி எடுங்க. எங்க வேற கிடைக்காப்பா? இல்லைண்ணா, நான் சொல்கிற ஸ்கூலுக்கு போங்க, நானும் ஓட்டு போடணும். செல்போனில் எதிர்காலத்தை தேடாதீர்கள், உங்கள் வாக்கின் மூலம் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம்.